அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். உங்கள் கடன் தீர உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்க, விரைய செலவு வராமல் இருக்க, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ரகசிய வார்த்தைய தினம்தோறும் நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்துல எழுதி இந்த இடத்துல நீங்க வச்சா போதும். கண்டிப்பா ஒரே நாள்ல கூட உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேரும். உங்க வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள். இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு முதல்ல ஒரு பச்சை நிற பேனா வேணும். அப்புறம் ஒரு சின்ன நோட்டு, அதாவது இந்த பேக்கெட் நோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைஸில் ஒரு சின்ன நோட்டு வேணும். எந்த நேரம், முதல்ல நேரம் தெரிஞ்சுக்கலாம். தினமும் இரவு 8 to 9, அந்தந்த நாளுக்குரிய ஓரை நேரமான இரவு 8 to 9 எத்தனை முறை எழுதணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ஒரு தடவை எழுதலாம், 2 தடவை எழுதலாம், 3 தடவை எழுதலாம், 2 பக்கம் எழுதலாம். அது உங்கள் விருப்பம்தான். அதை நீங்கள் பச்சை நிற பேனாவால் எழுதி உங்கள் தலையணை கடியில் வச்சுக்கணும். ஒரு முக்கியமான குறிப்பு, நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு சொல்லக்கூடாது, எதில் எழுதுறீங்கன்னு சொல்லக்கூடாது. அதை மாதிரி எந்த இடத்துல மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நீங்கள் நினைத்த தொகை உங்கள் கையில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டனாலும் சொல்லலாம். இதை உங்கள் வீட்டில் இப்போ எழுதுகிறவங்க வந்து மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட கூட சொல்லக்கூடாது. கணவர் எழுதுகிறார் அப்படின்னா மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா இந்த தேவதையோட பெயரை நீங்கள் வந்து எழுத எழுத உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த தேவதையோட பெயரை நீங்கள் செய்கிற முறையை வெளியில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைய செலவுகள் ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்கிறேன். அழகாக நீங்கள் இந்த பேக்கெட் நோட்டில் எழுதி உங்கள் தலையணை கடியில் வச்சுக்கணும். ஓம் ஸ்ரீம் குப்த ஸ்வரூபிணி. இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு பேப்பரில் முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, முதல்ல ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு தினம்தோறும் இரவு நான் சொன்ன அந்த நேரத்தில் வடக்கு திசையை நோக்கி படுக்கை அறையிலே அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துட்டு இந்த வார்த்தையை எழுதிட்டு இந்த பிரபஞ்ச சக்தியிடம் மனதார வேண்டிக்கோங்க. என்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகணும், எனக்கு தேவையான விஷயம் எனக்கு வந்து சேரணுங்கிறத மனதார வேண்டிக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத, அதாவது எனக்கு இது தேவை அப்படிங்கிறத மட்டும் வேண்டணுமே தவிர எனக்கு வந்து இவங்ககிட்ட இருந்து பணம் வரணும், அவங்கக்கிட்ட இருந்து பணம் வரணும், அதை மாதிரிலாம் வேண்டக்கூடாது. எனக்கு 10 லட்சம் வேணும், எனக்கு 20 லட்சம் வேணும், எனக்கு 30 லட்சம் வேணும், எனக்கு இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே எனக்கு 3 லட்சம் வேணும், அப்படித்தான் வேண்டணும். நான் வந்து கடன் கொடுத்துருக்கேன், அவற்றிருந்து அந்த பணம் வரணும், அதை மாதிரி வேண்டுதலை வைக்க வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு தொகை தேவையோ அதை மட்டும் இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லிவிட்டு மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த வார்த்தையை தினம்தோறும் எழுதிட்டு வாங்க. எப்போ நீங்கள் கேட்ட தொகை உங்களுக்கு கையில் கிடைக்குதோ அப்போ அந்த நோட்டை கொண்டுட்டு போய் ஓடும் நீரில் விட்டுட்டு வந்துடுங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. எதை செய்தாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியங்க. நம்பிக்கையோடு செய்கிற காரியங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்காம போகாது. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதை நீங்கள் நம்பும் போது அது உங்களை நெருங்கி வந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.